ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி போச்சு இல்லைங்களா? அன்றைக்கி நான் மகாலட்சுமி தாயாருக்கு உப்பு தீபம் ஏற்றி சுக்கர ஒரு நேரத்தில் வழிபாடு செஞ்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு அண்ணா அபிஷேகம் அண்ணா அலங்காரமும் கூட அன்னைக்கு நான் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுருந்தேன். நான் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்தே வழிபாடை ஒவ்வொரு வேலையாக செய்ய தொடங்கினேன். அப்போ தான் எனக்கு சுக்கர ஒரு நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி எனக்கு நேரம் சரியாக இருந்தது. இப்போ நான் எப்படி சுக்கர ஒரு நேரத்தில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். உப்பு தீபத்திற்கான பலனையும் நம்ம பார்க்கலாம். எனக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து இருந்ததுனால ஐஸ்வர்ய மாதம் அப்படின்றதுனால நான் காலையிலேருந்தே மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபமாக ஏற்றுறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு காலையில் 4:30க்கெல்லாம் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி காலையிலேயே வாசல் எல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு துளசி அம்மன் கிட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு இன்றைய நாள் நல்லபடியாக நான் பூஜை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிலைவாசலில் அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம பூஜை வேலையை தொடங்கணும். நிலைவாசலில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளார பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு முடிச்சுட்டு அதற்கடுத்தது நான் நெக்ஸ்ட்டு சமைக்க போயிட்டேன். ஏன்னா மதியம் 12 மணிக்குள்ளே நம்ம சிவபெருமானுக்கு அண்ணா அபிஷேகம் செய்யணும் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து எல்லா சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக மதியம் 12 மணிக்கு நம்ம சிவபெருமானுக்கு என்னோடய வீட்டில் சமைச்ச சாதத்தை அப்படியே வச்சு அன்ன அலங்காரம் மாதிரி செஞ்சு அவருக்கு சரியாக 12 தூப ஆராதனையோட நம்மளுடைய சிவபெருமானுக்கு நல்லபடியாக வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாட்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஐப்பசி மாதம் பௌர்ணமியோட வெள்ளிக்கிழமையும் சேர்த்து நம்ம சிவபெருமானுடைய அன்ன அலங்காரம் நாட்களும் கூட. அதனால தான் இந்த மாதிரியான நல்ல ஒரு வாய்ப்பான நாட்களில் நம்ம இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு அதீத நற்பலன் கிடைக்கும். இப்போ உப்பு தீபம் எப்படி ஏற்பாடு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கர ஒரு நேரத்தில் உப்பு தீப வழிபாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மகாலட்சுமியோட திருவுருவ படத்தை தொடச்சி நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு மஞ்சள் தாலி போட்டுட்டு மனையில் கொஞ்சம் போல் அக்ஷதை அரிசி வெத்தலை பாக்கு வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி லக்ஷ்மி கடாட்ச ஐஸ்வர்ய கோலம் ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டுக்கிடலாம். இப்போ உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு நான் அக்ஷதை அரிசி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அக்ஷதை அரிசி கூட பன்னீர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அதனால் அவங்க உட்கார்ற இடம் வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி பன்னீர் அந்த மாதிரிலாம் சேர்த்தோம்னா நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல நல்லா வாசம் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு 3 அகல் போல் எடுத்திருக்கேன். நல்ல அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம எச்சில் படாத உப்பு தாங்க போட்டுட்டு வழிபாடு செய்யணும். அதற்குன்னு ஒரு பேக்கெட் நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கிடணும். அதை எச்ச பண்ணக்கூடாது. இப்போ உப்பு தீபம் இந்த மாதிரி பெரிய ஒரு மண்ணகலில் இந்த மாதிரி நல்லா போட்டு பரவலாக வச்சுட்டு இன்னொரு 2 சின்ன அகல் மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு அகலில் இந்த மாதிரி ஒரு சில்லறை காசும் ஒரு 2-3 ஏலக்காய் 2-3 லவங்கம் அதை போட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு அகல் தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அன்னைக்கு நெய்வேத்தியம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம். பால் பழம் வச்சுக்கலாம், இல்லை அவல் பிரசாதம் வைக்கலாம், இல்லை பால் சாதம் வைக்கலாம். நான் அன்னைக்கு பால் சாதமும் நெய்யும் சேர்த்து வச்சுருந்தேன். வாசனை நிறைந்த மலர்கள் போடுவது ரொம்ப நல்லது. தாமரை பூ இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சுக்கிடலாம். நான் சம்பங்கி பூ இருந்தது, அதை மாலையாக தொடுத்து நல்ல பன்னீர் ரோஸ் போட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது அம்பாளுக்கு தாம்பூலம் மாதிரி வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் கயிறு, வாழைப்பழம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதற்கடுத்தது நம்ம வீட்டில் மகாலட்சுமி தீபம் இருக்கும் இல்லையா, அவங்களையும் அட்சதை அரிசியில் போட்டு நம்ம உட்கார வச்சுக்கலாம். அவங்களுக்கு அழகாக பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமினாலுமே நம்மளுக்கு நெய் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நெய் தீபம் ஏற்றினா
ரொம்ப நல்லது. நம்ம உப்புன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் கலந்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து திருமணமாகி மருமகள் வந்து வீட்டுக்கு வந்த உடனே எதில் கை வைக்க சொல்லுவாங்க? உப்பில் தான் கை வைக்க சொல்லுவாங்க. நம்ம சாதத்தில் வந்து என்ன சேர்க்குறோம்? உப்பு தான் சேர்க்குறோம். நமக்கு யாராச்சும் வந்து டிஸ்டி பட்டுடுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? உப்பு போட்டு தான் டிஸ்டி கழிப்போம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன வாங்குவோம்? உப்பும் மஞ்சள் தூள் தான் வாங்குவோம். கோவில்களில் வந்து போனீங்கன்னா வந்து அந்த பீடத்துக்கிட்டே என்ன கொட்டுவாங்க? உப்பு தான் கொட்டுவாங்க. உப்புன்றது வந்து ரொம்ப மகாலட்சுமி தன்மை கொண்டது இல்லையா? நம்ம அலைமகளான மகாலட்சுமிக்கு வந்து உப்பு தீபம் இந்த மாதிரி நம்ம வந்து முறையாக வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு குறையாத செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் வந்து உப்பு தீப வழிபாட்டை வந்து சுக்கிர ஓரை நேரத்தில் செஞ்சோம்னா இன்னும் நற்பலன். ஏன்னா சுக்கிர ஓரைக்கு உகந்த நிறம் வந்து வெள்ளை இல்லையா? அதனால தான் நம்ம சுக்கிர பகவான் கூட மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வர்றதுக்காக தான் சுக்கிர ஓரை நேரத்தில் உப்பு தீப வழிபாடு செய்கிறதுனால அதீத நற்பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சுக்கிர ஓரை நேரம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 8 to 9 இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும். நான் வந்து அன்னைக்கு 1 to 2 மதியம் நான் வந்து சுக்கிர ஓரை வழிபாடு செஞ்சுருந்தேன். பூஜை செய்யும்போது சுக்கிர பகவானுடைய ஸ்தோத்திரம் போட்டு விட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லிக்கிடலாம். இல்லை மகாலட்சுமி ஸ்தோத்திரம் தெரிஞ்சதுனாலும் நம்ம சொல்லிக்கிடலாம். நான் வந்து அன்னைக்கு ரிஷபமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரிஷபமுத்திரையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி குங்கும அர்ச்சனையை வந்து சொல்லி எனக்கு வந்து தெரிஞ்ச மகாலட்சுமியோட ஸ்தோத்திரத்தை சொல்லி சுக்கிர ஓரை நேரத்தில் உப்பு தீப வழிபாடு நான் வந்து செஞ்சு முடிச்சிருந்தேன். நாம் வந்து இந்த மாதிரி வழிபாடு முறைகளில் வந்து ஒரு பண்டிகை நாட்களில் வந்து சட்டுன்னு செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கே நமக்கு சரியாக இருக்கும் நேரம். வடை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூஜையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தனியான நாட்கள் வந்து நல்ல நாட்களாக நமக்கு கிடைக்கும்போது நாம் அதை பயன்படுத்தி இந்த மாதிரி வழிபாடு முறைகளை நம்ம கண்டிப்பாக செஞ்சு பலனடைஞ்சுக்கலாம். நாம் எந்த ஒரு பூஜையை தொடங்கும் போது ஃபஸ்ட்டு முழு முதற் கடவுளான விநாயகரை மஞ்சளில் பிடிச்சு வச்சுட்டு நம்ம ஆரம்பித்து பூஜையை முடிச்சுக்கலாம். உப்பு தீப வழிபாடு வந்து நிறைந்த பௌர்ணமி, வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை, சுக்கிர ஓரை நேரம் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் நெல்லிக்கனி தீபமும் நான் ஏற்றிருந்தேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஈவினிங் வந்து சிவன் கோவிலுக்கு வந்து அன்ன அலங்காரம் பார்க்குறதுக்கும் போயிருந்தோம். அதுவும் நான் நெக்ஸ்ட் விளாகில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து இதுக்கு மேலே இழுத்துக்க விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உப்பு தீப வழிபாடு சுக்கிர ஓரை நேரத்தில் சுக்கிர பகவானை வேண்டிட்டு நீங்களும் வழிபாடு செஞ்சு நற்பலன் அடைஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு விளாகில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.